முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் இணைய உள்ள நிலையில் தவேக தலைவர் விஜய் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்போது வரை அங்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்துல அதிமுகவுடைய முன்னாள் மூத்த உறுப்பினராக இருந்த செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இன்னும் சற்று நேரத்துல கட்சியுடைய தலைவர் விஜய் தலைமையில இணைய இருக்கிறார். முக்கியமாக அவருடைய ஆதரவாளர்கள் 70க்கும் மேற்பட்டோர் 4 சக்கர வாகனங்களும் பேருந்திலும் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். நேற்று ஈரோட்டிலிருந்து புறப்பட்ட அவர்கள் இன்று காலை தற்போது கட்சியுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்தடைந்திருக்கின்றனர். நேரடியாக நீலாங்கரிலிருந்து புறப்பட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் தற்போது கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல செங்கோட்டையன் அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக நீலாங்கரில் இருக்க பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வந்ததற்கு பிறகாக இந்த இணைப்பு சுமார் 10:30 மணி அளவுல அல்லது 10 மணிக்கு மேலாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் என முக்கிய நிர்வாகிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் செங்கோட்டையனுடன் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் அலுவலகத்துல நடைபெற்றது. இந்த 2 மணி நேரத்துல அவருக்கு வழங்கப்படக்கூடிய பொறுப்புகள், கட்சியுடைய உட்கட்டமைப்பு எப்படி இருக்கிறது, எந்த அளவுல கட்சியை மேம்படுத்த வேண்டும், தேர்தலை சந்திப்பதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும், கட்சியோட தலைவருடைய பயணத்துக்கான யூகங்கள் என பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. 2 கட்டமாக இந்த ஆலோசனை நடைபெற்றதாகவும், கட்சி நிர்வாகிகள் மட்டத்துல ஒரு ஆலோசனையும், அதே போல கட்சியுடைய வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தலைமையில 1 மணி நேர ஆலோசனையும் இந்த 2.5 மணி நேர ஆலோசனை 2 கட்டமாக நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்துல செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல கட்சியுடைய தலைவர் தலைமையில இணைய இருக்கிறார். அந்த நிகழ்வுகள் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்துல அவரும் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் வந்தடைய இருக்கிறார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.